எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு பேய் ஹாரர் மேலே ஒரு தனி ஈர்ப்பு வந்தது. அந்த ஈர்ப்பை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணிக்க தான் யூடியூப் தளத்தை தேர்ந்தெடுத்தோம். அப்படி ஒரு நாள் நாங்கள் தேர்ந்தெடுத்து போன முதல் செங்கசோலை வீடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அங்கே ஒன்றும் சரியாக கிடைக்கல. அதை மீறி நாங்கள் நிறைய பில்டிங் போனோம், நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம், நிறைய சம்பவங்களும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள், நிறைய இதர செலவுகள், நிறைய கொடூரமான சம்பவங்கள், இரவில்லா தூக்கங்கள், கொடூரமான கனவுகள் எல்லாமே எங்களை பின்தொடர்ந்துச்சு. அதை தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் கருத்து பெட்டியில் நிறைய பேர் எங்களை திட்டியும் அசிங்கமாக பேசியும் நிறைய கமெண்ட் செஞ்சாங்க. அதை பற்றி நாங்கள் பேசலான்னு தான் இந்த வீடியோ. வெல்கம் டு ப்ரோ கோட் vlogs. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பல பேர் கேட்டீங்க. அந்த பில்டிங்க்கு போனப்போ ஊர் மக்கள் எங்களை நிறைய எச்சரித்தாங்க, தண்டித்தாங்க. நிறைய கட்டடங்களை பார்த்தோம், நிறைய அமானுஷ்யங்களை உணர்ந்தோம். எங்கள் குழுவினர்களுக்கும் நிறைய மருத்துவ செலவுகளும் நேர்ந்துச்சு. வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கலாம்னு முடிவு பண்ண நாங்கள் தேர்ந்தெடுத்த வழிதான் பேய் ஆத்மா. மக்களை எல்லாரும் துன்புறுத்துகிற பேயாக தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அது எங்களுக்கே வாழ்க்கை தரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வருங்காலத்தில் நாங்கள் ஒரு நாள் இந்த பேயை பற்றி வீடியோ எடுப்போம்னு நாங்கள் நினச்சி பார்த்ததில்லை. பேய் என்ன பண்ணுச்சு, என்ன நடந்தது அப்படின்னு பல கதைகளை சொன்னாங்க. பல பாட்டி கதைகளையும் கேட்டோம். ஒரு நாள் நாங்கள் ஒரு பாட்டிக்கிட்ட போய் பேய் என்ன நடந்தது, அந்த ஊரில் என்ன கதை நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னதும், அந்த ஊரில் எல்லாரும் இரவு நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் கொடூரமான ஒரு உருவம் வந்ததும், அந்த உருவம் யாருன்னு கேட்டால் என்னோட குழந்தையோட செத்து போன ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உருவம் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. எங்களுக்கும் இளரத்தம் அதை பற்றி தெரிஞ்சிக்க ஆசையும், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் எங்கள் குழுவினர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத பல பேரும், பேய் நம்பிக்கை இல்லாத பல பேரும் எங்கள் குழுக்களில் இருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஒரு பெரிய கல்லூரி வளாகத்துக்கு வீடியோ எடுக்க போனோம். அந்த ஊர் மக்கள் சொன்னபடி போனப்போ நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பொழுது 6 மணி, சுற்றி குருவி சத்தம், காக்கா கூட இல்லாத அந்த இடத்துல நாங்கள் அமைதியை மட்டும்தான் நேசித்தோம், பார்த்தோம். ஊர் மக்கள் எல்லாரும் எங்களை எச்சரித்தாங்க. அங்கே போகாதீங்க தம்பிங்களா, போனால் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னும், அங்கே போகிறவங்களுக்கு மனநல சரியில்லாத பல பித்து விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கோ அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லை. மக்களுக்கு உண்மையாக பேய் இருக்கா இல்லையாங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் பில்டிங்க்கு போனோம். போனப்போ அமைதி, இரவு நேரம், 12 மணி. அப்போது அந்த பில்டிங்குள்ள ஒரு சிரிக்கிற சத்தம். அந்த சிரிக்கிற சத்தம் போது நாங்கள் எல்லாம் கொடூரமாக ஒரு உருவத்தை பார்க்க நேர்ந்தது. யாருன்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்க சில இளவட்ட பசங்க
மது அருந்துறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அவங்களும் எங்களை பார்த்து பயப்பட, நாங்கள் அவங்கள பார்த்து பயப்பட, அப்புறம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து அவங்க போனதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டப்போ பயம் இருந்துச்சு. ஆனால் காவல்துறையிட்ட இருந்து தப்பிக்க எங்களுக்கு இந்த இடம்தான் அமைதியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் நாங்களும் இது உண்மையிலுமே பேய் இல்லாத ஒரு இடம்தான் நினச்சி நம்பணும். அந்த நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. நாங்கள் போய் பல கொடூரமான விஷயங்களை பார்த்து நேர்ந்து அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அதை நாங்கள் ஒரு வீடியோ தொகுப்பாகவே எடுத்து வச்சுருக்கோம். பல அரசியல், பல காவலர்கள், காவல்துறையினர், வனத்துறையினர் எல்லாருடையும் ஒரு அனுமதி பெற்று தான் அந்த படத்தொகுப்பை நாங்கள் போட முடியும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீடியோவை நாங்கள் போடலாமா இல்லை வேணாமா? என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். மக்கள், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தால் நாங்கள் எந்த ஒரு எல்லைக்கும் நாங்கள் போகிறோம், எந்த ரிஸ்கையும் நாங்கள் எடுப்போம். இப்படிக்கு உங்கள் ப்ரோகோட் விலாக்ஸ்.